சில பேர் விருந்து சாப்பிட்டே வாழ்றாங்க. ஆனா மத்தவங்க இருட்டுல கிடைச்சத பொறுக்கி திங்குறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீயும் நானும் ஒரு விதத்தில் ஒண்ணுதான். வாழறதுக்கான வழியை தேடுறோம். மகாராஜா பராக், நான் ஒண்ணு பொய் சொல்ல. அரசரே உன்னை நேரடியா பார்க்க வரார். அதனால நீ அவர் வரும்போது மரியாதையா மண்டியிட்டு தலை வணங்கணும். ஜாசு, கை கட்டினது வாய் கட்டாம பண்ணிட்டியே. கையை வாயின்னு ஒளராம விழாக்கு ஏன் வரலன்னு அரசர்கிட்ட சொல்லு. நான் யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்ல. ஸ்கார், வேண்டாம், என்ன குறுன்னு பார்க்காத. என் கூட யார் வந்திருக்கா தெரியுமா? உனக்கு பசிக்குதா ஜாசு? பசியில இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா உனக்கு? ஐயோ வேணாம். ராஜ பதவியில இருக்கவன் யாரையும் சாப்பிட கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அதுக்கடி சட்டம் இருக்கு, உனக்கு தெரியும். ஐயா காப்பாத்துங்க. அட, தேழியை தேடி யாரு வந்திருக்காங்க பாரு. சராபியும் நானும் உன்னை சிம்பாவோட விழாவில் பார்க்கவே இல்லை. அது இன்னிக்கா? நான் மறந்து போயிருப்பேன் நினைக்கிறேன். அதுக்காக நான் உங்களையும் மகாராணியையும் மதிக்கலன்னு மட்டும் நினைச்சுக்க வேண்டாம். உங்களுக்கே நல்லா தெரியும்னா மகாராணி மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன்னு. அரசரோட தம்பியா வரிசையில நீதான் முன்னாடி வந்து நின்று இருக்கணும். வரிசையில நான் தான் முன்னாடி இருந்தேன். மறந்துட்டியா ஜாசு? சிம்பா மட்டும் பொறுக்கலன்னா அடுத்த அரசனா நான் தான் இருந்திருப்பேன். அரசன் பேசிக்கிட்டு இருக்கும் போது முதுக காட்டக்கூடாது ஸ்கார். மரியாதையை கேட்டு வாங்க கூடாது முஃபாசா. அது தானா கிடைக்கணும். என்னையே எதிர்க்க துணிஞ்சிட்டியா? அந்த முட்டாள்தனத்தை நான் எப்படி பண்ணுவேன் முஃபாசா? மறுபடியும். நல்ல முடிவு. இப்பவாது உனக்கு அறிவு வந்துச்சே. அறிவுன்னு பார்த்தா அவரை விட பெரிய பலசாலி நான் தான். ஆனா உடல் பலத்தை எடுத்துக்கிட்டாரு என் அண்ணன் முஃபாசா தான். எப்பவுமே ராஜா. அது எப்படி முடியும் ஸ்கார்? ஒரு நாள் என் மகன் தான் ஆள போறான். சிம்பாவும் அரசனாமா. அப்போ அரசன் நீடூழி வாழ்க. இவன் திருந்தவே மாட்டான். இப்பவாது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. எப்போ நம்ம கௌரவ பூமி விட்டு அவனை தரத்தி இருக்கணும். அவன் என்னோட தம்பி சாசு. இது அவனுக்கும் வீடு. நான் அரசனாய் இருக்கிற வராது மாறாது.